கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டத்தலையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தை வைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளை, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளில் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்கரித்து, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகள் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமம் அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களை, விரியன் பாம்பு குட்டிகளை நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு துன்பப்படுத்துவீர்கள். நீதிமான் ஆகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களை, நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல் இருக்கிறார்கள். வெளியே நீதிமான்களை போல தோற்றமளிக்கிறார்கள், உள்ளேயும் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். அப்படி இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் உள்ளேயும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.